பணம் 10 செய்யும்பாங்க, உண்மையில எல்லாம் செய்யுது. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒன்று இருக்குன்னா அது பணம். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று இருக்குன்னா அதுவும் பணம் தான். பல பஞ்சாயத்தை சமாளிச்சிருக்கீங்க. எப்படி இப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போனோன்னா கஷ்டமாக தான் இருக்கும். செகண்ட் டைம் போது நார்மல் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் வரும்போது கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைம் வருவோம், ஓ அப்படியா, ஓகே ரைட்டு, நெக்ஸ்ட் என்ன அட்வொகேட்டு காமிச்சுங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி போகும். பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் கேம். ஆக்சுவலாக பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு சொல்கிறதுல வந்து பார்ஷியலி ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லிட்டரலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது. ஆனால் பணத்தால் உங்கள் சுயமரியாதை காப்பாற்றப்படலாம். பணத்தால் புது நம்பிக்கை பெறலாம். பணத்தால் நீங்கள் பாதுகாப்பாக உணரலாம். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட பணம் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே யாருக்கிட்டேயோ போயிட்டு கொஞ்சம் பணம் வேணும், அவசரமாக ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் பணம் வேணும்னு நீங்கள் கேட்கணும், ரைட்? அப்படி கேட்கும்போது உங்களுடைய சுயமரியாதை என்ன ஆகும்? நமக்கு பணம் வந்து விட்டால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பின்னால் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். நெவர். நான் எழுதி வச்சுக்கோங்க, பணம் இருப்பதனால மட்டும் உங்களுக்கு எல்லா அனுபவமும் கிடைத்து விடவே செய்யாது. பணம் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்காது. அனுபவம் வேற, பணம் வேற. சில விஷயங்களுக்கு பணத்தை பார்க்காமல் அனுபவத்திற்காக நீங்கள் செலவு செய்வது மட்டுமே நலம். இல்லைன்னா நான் என் ஷோவில் சொன்ன மாதிரி ஒரு 60 வயதில் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் மகனோ மகளோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இத்தனை வயதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்குது, அந்த ஏஜில் கிடைச்சிருந்தா என்னுடைய சந்தோஷமே வேறன்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்ககிட்ட பதில் இருக்காது. நம்ம வீடுகளில் ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்காங்க, வெல்விஷர்ஸ் இருக்காங்க, நலம் விரும்பிகள் இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியில் வெல்த் அட்வைசர்ஸ் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வெல்த் அட்வைசர்ஸ்ங்கிறவங்க அதானிக்கும் அம்பானிக்கும் டாட்டாக்கும் கொடுக்குறவங்க தான் வெல்த் அட்வைசர்ஸ், நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். கோடிகளில் சம்பாதிச்ச அம்பானியும் அதானியும் டாட்டாவும் அதை இன்னும் எப்படி மல்டிப்ளை பண்றதுங்கிறதுக்கு வெல்த் அட்வைசர் வச்சிருக்காங்க, ரைட்? நம்ம என்ன கோடியே பார்க்காம தெரு கோடியில் நின்றுட்டு இருக்கோம். அப்போ நாம கோடி சம்பாதிக்கணும்னா நமக்கு வெல்த் அட்வைசர் ரொம்ப அவசியம். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வெல்த்தை நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வெல்த் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வெல்த்தான்னு கேட்டால் இல்லை. இன்னைக்கும் நம்ம ஊர்களில் ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட அமௌண்ட்டு கம்மி தான். எல்லாருக்கும் பணத்தை சாமர்த்தியமாக கையாள்வது தெரிவதில்லை. அதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி உண்மையிலேயே இன்னைக்கு தேதிக்கும் கம்மியாக தான் இருக்கு. ஒரு கேள்வி கேட்கறது வந்து ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்க உண்மை தன்மையை தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அதை நேர்த்தியா எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது அதை விட கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. டிபேட்னு வந்துட்டா அது ஃபைட் ஆக்காம, கான்வர்சேஷனை லைட்டும் ஆக்காம ஸ்ட்ரைட்டா பேசக்கூடிய ஒரு நபர். லெட்ஸ் வெல்கம் டெலிவிஷன் ஆங்கர், சீனியர் ஜர்னலிஸ்ட் மிஸ்டர் ஆவுடையப்பன் அவர்கள் on to the stage please. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலை வளர்கின்றாள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு மதிய வேலையில் பணத்தை பற்றி பேசுறதுன்னா சாப்பாடை கூட புறக்கணிச்சிட்டு சாப்பாடை கூட தியாகம் பண்ணிட்டு இந்த லஞ்ச் வேலையில் எல்லாரோட பேச்சையும் கேட்கறதுக்கு ஆர்வமாக உட்காந்துருக்க பார்க்கும் சந்தோஷமா இருக்கு. பணம் 10 செய்யும்பாங்க, உண்மையில எல்லாம் செய்யுது. ஏன்னா நம்ம ஆட்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து சாப்பாடை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மணி 1, 1:30 ஆனாலும் பரவாயில்ல, பணத்தை பற்றி பேசுகிறாங்க, அது மூலமாக 4 காசு கிடச்சினா சந்தோஷம் தானே அப்படின்னு நல்ல ஒரு எண்ணத்தோட உற்சாகமாக மதிய வேலையில் உட்காந்துருக்கல சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திக்கலாம் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. முதல் விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங்லாம் சொல்கிறீங்க. அதில் பற்றின எக்ஸ்பர்ட் நான் இல்லை. அதை பற்றி எனக்கு தெரியவும் செய்யாது. தெரியாத விஷயம் பற்றி பேசவும் கூடாது. ஸோ அதனால் தெரியாத விஷயத்தை பற்றி நான் பேச போகிறதில்ல. மாறாக என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் மீடியாவில் இருந்ததுனால நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை வச்சு ஹெல்த்தையும் வெல்த்தையும் சேர்த்தே இந்த கான்க்ளேவில் பேசலாங்கிறது தான் ஐடியா. ஸோ என்னுடைய டாபிக் வந்து ஹெல்த் அண்ட் வெல்த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் திரு பொன்முடி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாகவே பேசலான்னு பார்க்குறேன். டு ஸ்டார்ட் வித் வந்து நிறைய நேரங்களில் பொதுவாக இந்த மாதிரி மேடை பேச்சுகளை வந்து வாரன் பஃபட்டோட குவாட்டு, இல்லை பில்கேட்ஸோட குவாட்டு, இல்லை வந்து டிம் குக், இது மாதிரி நிறைய பேரோட குவாட்டை சொல்லி ஆரம்பிப்பாங்க. நான் இந்த ஸ்பீச்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது
ஒரு கோட் ஒன்று இன்டர்நெட்டில் வாசித்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. யாரோ ரேண்டம் பர்சன் தான் எழுதியிருந்தாரு, ரொம்ப அழகான ஒரு கோட்டை எழுதியிருந்தாரு. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒன்று இருக்குன்னா அது பணம். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று இருக்குன்னா அதுவும் பணம் தான். நீ யோசிச்சு பாருங்க, அதான் உண்மை. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு தேடி பாருங்க, பணமாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு தேடி பார்த்தாலும் அதுவும் பணமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக சில கோட்ஸ் மட்டும் தான் வாசிக்கும் போது ஆமா இல்லை அப்படின்னு தோணும். ஸோ அப்படி எனக்கு இந்த கோட்டை வாசிக்கும் போது ரொம்ப அழகா ஒரு மணியோட பிலாசபியை என்னன்னு எடுத்துரைச்சதா ஃபீல் பண்ணேன். ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம வீடுகளில் ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்காங்க, வெல் விஷர்ஸ் இருக்காங்க, நலம் விரும்பிகள் இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபேமிலியில் வெல்த் அட்வைசர்ஸ் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வெல்த் அட்வைசர்ஸ்ங்கிறவங்க அதானிக்கும் அம்பானிக்கும் டாட்டாக்கும் கொடுக்குறவங்க தான் வெல்த் அட்வைசர்ஸ், நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நோ, நம்ம வீடுகளில் எப்படி நலம் விரும்பிகள், வெல் விஷர்ஸ், ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்காங்களோ அதே போல ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு வெல்த் அட்வைசர் அவசியம். கோடிகளில் சம்பாதிச்ச அம்பானியும் அதானியும் டாட்டாவும் அதை இன்னும் எப்படி மல்டிப்ளை பண்றதுங்கிறதுக்கு வெல்த் அட்வைசர் வச்சிருக்காங்க, ரைட்? நம்ம என்ன கோடியே பார்க்காம தெரு கோடியில் நின்றுட்டு இருக்கோம். அப்ப நாம கோடி சம்பாதிக்கணும்னா நமக்கு வெல்த் அட்வைசர் ரொம்ப அவசியம். நாம வெல்த் அட்வைசருங்கிறத நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, ஏதோ பெருசா பணக்காரங்க தான் அவங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நோ, நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய பணமும் ஹார்ட் ஏர்ன்டு மணி தான், ரைட்? யாராவது ஒருத்தங்க நான் சும்மா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு பணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவனா இருக்கலாம், எம்டியா இருக்கலாம், சிஓ இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் 10 to 12 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, யாரா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு ஹார்ட் ஏர்ன்டு மணியை நம்மளுடைய ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாமல், ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு இடத்துல குப்பை மாதிரி கொட்டிடக்கூடாது. அம்பானி அதானியும் டாட்டாவும் அவங்க சத்துக்கு ஏற்ற மாதிரி மாதத்துக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ சம்பளம் கொடுத்து ஒரு வெல்த் அட்வைசர் வச்சுக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவு சத்து கொடுக்க நம்ம ஒரு வெல்த் அட்வைசர் வைக்கலாம் தானே? அவங்களால ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு வெல்த் அட்வைசரை ஹையர் பண்ண முடியும்னா, நம்மளால ஆண்டுக்கு 10,000மோ 20,000மோ கொடுத்து ஒரு வெல்த் அட்வைசரை ஹையர் பண்ண முடியாதா? டெஃபினட்டா முடியும். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போறோம்? ஸ்டாக் மார்க்கெட் பண்ண முடியும், ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போறாங்க? பிகாஸ் அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கான். அவன் 5,000 கோடியோ 6,000 கோடியோ 10,000 கோடியோ எவ்வளோ வந்தாலும் சரி, அவன் அதுக்காக ஐஐடிலையோ ஐஐஎம்லையோ ஏதோ ஒன்றில் படிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், மொத்த பேங்க் வந்து 10,000 கோடி, நம்மளோடது வந்து ஒரு 40,000 ரூபாயோ 5 லட்சமோ 10 லட்சமோ இருக்கு. நம்மளோட 5 லட்சத்தையும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் நம்பி கொடுக்குறோம், அந்த 10,000 கோடியும் அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்பி கொடுக்குறான். அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க நம்பிக்கையில தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓடுது. அப்போ நம்ம ஃபேமிலிக்கும் ஒரு வெல்த் அட்வைஸ் இருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்புறேன் நான். ஒரு 6 விஷயம். முதல் விஷயம், எவ்வளவு பணம் நமக்கு போதுமானது அப்படிங்கிற வரையறை முதல்ல அவசியம். ஏன் எவ்வளவு பணம் நமக்கு போதுமானது அப்படிங்கிற வரையறை அவசியம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோல் இருக்கும். நான் இந்த ஏஜில் இதை பண்ண போகிறேன், அந்த ஏஜில் இதை பண்ண போகிறேன், இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இதுக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்த் வளர 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 நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஓகே இது நல்லா வளருது, இதை இப்படி மாற்றிக்கலாம், அதை அப்படி மாற்றிக்கலான்னு சொல்லி நம்மளோட கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒன்ஸ் நம்ம கோல் போஸ்ட்டை மாற்ற ஆரம்பித்த பின்னால் என்ன ஆகும்னா, நம்மளோட கிரீடினஸ் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். நம்ம ஆரம்பிச்சதுக்கான ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும், அதுதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பர்பஸ். ஆனால் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் போது நல்லா போகுது, அதை இப்படி மாற்றிக்கலாம் இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகள் மாறும். அப்போ ஆசைகள் மாறும்போது நம்ம கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒன்ஸ் கோல் போஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்மளுடைய வேல்யூவை இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம் அல்லது ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். இந்த ரிஸ்க் அதுதான். ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் ஃபின்டெக்ல வந்து ஒரு பிரபலமான கதை உண்டு, பலர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சிலர் அதை கேட்காம இருந்திருப்பீங்க. ஃபேஸ்புக் யாகுவோட ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேஸ்புக் வந்து 2006 ஒரு ஆஃபர் வருது ஃபேஸ்புக்கு. அப்போ 2006 ஃபேஸ்புக்குடைய வயசு வந்து 2 தான். 2006 ஃபேஸ்புக்கோட வயசு வெறும் 2, மார்க்கோட வயசு 22. அப்போ ஃபேஸ்புக் ஒன்றும் ப்ராஃபிட் பண்ணலை, சம்பாதிக்கலை, எதுவுமே பண்ணலை. ரொம்ப நார்மலான ஒரு கம்பெனி, 2 வயசான கம்பெனி. அப்போது யாகு வந்து அவங்கள்ட்ட ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க, நான் உங்கள் கம்பெனியை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஃபேஸ்புக்கு ஒரு ஷாக், எப்படி நான் வந்து இந்த கம்பெனியை வந்து 2 வருஷம் ஆன கம்பெனியை யாகு வாங்கிக்கிறான்னு சொல்கிறேன் அப்படின்னு. கடைசியில் யாகு வந்து ஆஃபர் பண்ணதப்போ அமௌண்ட் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊர் மதிப்புப்படி அன்னைய கணக்குக்கு 4,500 கோடி ரூபாய் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, நீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஃபேஸ்புக் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே நல்ல ஆப்ஷனு, 2 வருஷம் ஆன கம்பெனிக்கு 4,500 கோடி தான் ரொம்ப பெருசு, நம்ம வந்து பேசாமல் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க் வந்து வேணான்ட்டார். இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம், 4,500 கோடி நான் வந்து
வாங்க கொடுக்க ரெடியாக இல்லை, நான் கம்பெனியை விற்க ரெடியாக இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க 2 வருஷ கம்பெனிக்கு இது ஒரு பெரிய தொகை, ஆனால் மார்க் கொடுக்க விரும்பலை அப்படின்னு. ஆனால் மார்க்குக்கு வேற பிளான்ஸ் இருந்தது, சரி வேணான்ட்டாரு. அப்படியே கட் பண்ணா 2008 அப்போ யாஹூ இருக்கு. யாஹூ அப்போ தான் குரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமு. அப்போ யாஹூவை வந்து மைக்ரோசாஃப்ட் கேட்குறாங்க, நான் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன், நீ ஏன் யாஹூவை எனக்கு விற்கக்கூடாது அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் ஒரு நல்ல ஆஃபர் தராங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய ஹியூஜான ஆஃபர் தான். 1,80,000 கோடிக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க யாஹூக்கு. 1,80,000 கோடிக்கு நான் தரேன், உன் கம்பெனி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அப்போ யாஹூ சொல்றாங்க, நோ, நான் செல் பண்ண முடியல, இல்லை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு யாஹூ அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணுது. இது 2008 நடக்குது. அப்படியே கட் பண்ணுங்க 2017. இந்த சூழல்ல யாஹூ தன்னை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ வெரைசான் யாஹூவை வாங்குறாங்க. எவ்வளவுக்கு தெரியுமா? 30,000 கோடிக்கு. ஜஸ்ட் 30,000 crores. அவனுக்கு வந்த ஆஃபர் 1,80,000 கோடிக்கு. ஆனால் விற்க வேண்டிய சூழல் வெறும் 30,000 கோடிக்கு. இட்ஸ் ஹியூஜ் லாஸ் ஃபார் யாஹூ. ஆக்சுவலாக இங்கே ஃபேஸ்புக்கும் யாஹூவும் பண்ண தப்பு என்ன நினைக்கிறீங்க? ஃபேஸ்புக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சிச்சு, என் ஃபியூச்சர் தான் இருக்க போகுது, என் ஃபியூச்சரை ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு நான் கொடுக்க போகிறது இல்லைன்னு. ஒருவேளை அன்னைக்கு ஃபேஸ்புக் வந்து 4,500 கோடி ரூபாய்க்கு அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபேஸ்புக் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ மார்க்கு கிடைச்சிருக்காது. 2017 30,000 கோடிக்கு அவங்க செல் பண்ண வேண்டிய கட்டாயம். யாஹூ பண்ண தப்பு என்ன அப்படின்னா தன்னுடைய காம்படிட்டர்ஸ் எங்க வளர்ந்துகிட்டே இருந்தாங்கிறத கவனிக்காம விட்டது தான். ஆக்சுவலா யாஹூ வளரும் போது கூடவே கூகுள் *10 *20 *100 வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவனோட காம்படிட்டர் சரியாக பார்க்காதனால யாஹூ கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆயிட்டு இருந்தது. ஒருவேளை அந்த ஆஃபரை மைக்ரோசாஃப்ட் கொடுத்த அந்த ஆஃபரை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு யாஹூ ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ண ஒரே காரணத்தினால யாஹூ பெரிய லாஸ் சந்திச்சாங்க. The same applies to us. நம்ம என்னைக்கு ஒரு கோல் போஸ்ட்டை வைக்கிறோமோ அந்த கோல் போஸ்ட்டை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதன் நோக்கம் தெளிவாக இருக்கணும். நம்ம கிட்ட நோக்கம் தெளிவாக இல்லைன்னா கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆகும். கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம பெர்செப்ஷன் மாறும், நம்மளுடைய ஐடியாலஜி மாறும். ஐடியாலஜி மாற மாற நம்ம ஒன்று ஓவர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அல்லது அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஆரம்பிச்சிருவோம். 2 டைப்ஸ் ஆஃப் வெல்த். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வெல்த்தை நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வெல்த்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வெல்த்தான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே வெவ்வேறு வகையான வெல்த். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் போடுறோம், ரைட்? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது ஒரு வகையான வெல்த் தானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் ஒரு 50,000மோ 2 லட்சமோ 5 லட்சமோ அதை தூக்கி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே ஏதோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே தூக்கி போடுறீங்க. அது நமக்காக உதவி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் யதார்த்தம் என்ன, கலை யதார்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸில் போடக்கூடிய பணமானது வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணதுக்காக போடக்கூடிய அமௌண்ட் அல்ல. உங்களுக்காக ரெஸ்ட் பண்ண வைக்கிற அமௌண்ட் சேவிங், உங்களுக்காக ஓட வைக்கக்கூடிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட். உதாரணத்திற்கு நீங்கள் ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஏதோ ஒன்றில் போட்டிருக்கீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்கி வச்சிருக்கீங்க. இது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னைக்கு உங்களுக்கு என்னால் முடியாது, நான் ஓட முடியாது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அல்லது என் கெரியர் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பணம் உங்களுக்காக ஓட முடிஞ்சிச்சு அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குழப்ப ஆரம்பிச்சிடும். என்னதான் இன்னைக்கு 2026 இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம ஊர்களில் ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட அமௌண்ட்டு கம்மி தான். எல்லாருக்கும் பணத்தை சாமர்த்தியமாக கையாள்வ தெரிவதில்லை. அதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி உண்மையிலேயே இன்னைக்கு தேதிக்கும் கம்மியாக தான் இருக்கு. 3வது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அஸ். இதுதான் பலரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு. அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் அஸ் அப்படின்னா பொதுவாக நம்ம சம்பாதிச்ச உடனே வீடு வாங்குவதிலையும் கார் வாங்குவதிலையும் ஃபார்ம் ஹவுஸ் வாங்குவதிலையும் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணதுலையுமே கூட நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனுங்கிறது போயிடுது. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பொதுவாக ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரே பேஸ்கெட்டில் எல்லா எக்ஸையும் வைக்காதீங்க, நாளைக்கு கொலாப்ஸ் ஆச்சுன்னா மொத்தமாக எல்லா முட்டையும் போயிடும், ஸோ அதனால ஒரே பேஸ்கெட்டில் எல்லா எக்கையும் வைக்காதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான். நாம பொருட்கள் மீதோ அல்லது அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் மேலே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் நம்ம மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல, அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். உதாரணத்திற்கு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ட்ரேடராக இருக்கலாம் அல்லது ஒரு மீடியா பர்சனாக இருக்கலாம். எதுவாக நீங்கள் இருந்தாலும் அதுக்கான ரிசோர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நம்ம தொடக்கத்தில் கரியர் ஸ்டார்டிங்கில் பேய் மாதிரி வேலை பார்ப்போம். எப்படியாவது சைன் பண்ணிடும்டா, எப்படியாவது ஒரு என்ட்ரி கிடைக்கணும்னா பேய் மாதிரி வேலை பார்ப்போம். அதுவே டவுன் த லைன் ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி கிடைச்ச பிறகு உங்களுக்கான வேலைவாய்ப்பு அஷ்யூர் ஆன பின்னால நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு பாதி தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் நிதானமாக லே பேக்காக ஓடலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும்.
அடுத்து கொஞ்ச நாள் போன பிறகு நம்ம கொஞ்சம் சீனியர் ஆகிட்டோம், போதும், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஜூனியர்ஸ் பார்த்துப்பாங்க, நமக்கு தேவையில்லை அப்படின்னு இன்னும் லே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் வயசான காலத்தில் ஈஸி சேரில் உட்காரது போல் நான் எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துக்கிறேன், மற்றெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவோம். இந்த இடத்துக்கு நகர்ந்த இடத்துல நம்ம என்ன மிஸ் பண்ணியிருப்போம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். டெஃபினட்டாக நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். வளர 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 நாம எப்படி பெர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் மேலே கொடுக்குறோமோ அதே போல் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து மார்க்கெட் பார்த்து மாறும். ஆனால் உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது மார்க்கெட் பொறுத்துலாம் மாறாது. அந்த மார்க்கெட்டை நீங்கள் தீர்மானிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் சேவிங் நம்புறேன் நான். ஆக்சுவலாக இதை நான் உணர்ந்துக்கிறதுக்கு என்னுடைய ஷோ ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஒரு முறை தமிழா ஷோவில் வந்து ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 45 வருடம் ஆகுது, என்னுடைய கணவர் இது வரைக்கும் ஒரு சேலை கூட வாங்கி கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, டீம் எல்லாருக்குமே ஆச்சரியம். 40-45 வருஷத்தில் ஒரு கணவர் வந்து ஒரே ஒரு சேலை கூட அம்மாவுக்கு வாங்கி கொடுக்காது ஆச்சரியமாக இருந்தது. ஒரே ஒரு சேலை கோயிலில் ஏலத்தில் கொடுத்தாங்கன்னு வாங்கி கொடுத்துருக்காப்புல, வேற சேலையே வாங்கி கொடுத்ததில்லை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அவங்க வயசு 60னா 60 வருஷமாக அதை வச்சுருக்காங்க, வச்சு சொல்கிறாங்க, ஷோவில் வந்து சொல்கிறாங்க அது மாதிரி சேலையே வாங்கி கொடுத்ததில்லை அப்படின்னு. அவர் இது கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேலை வாங்கிட்டு வந்தாப்புல ஷோக்கு. அவரை கூப்பிட்டு, என்ன சார் சேலை வாங்கலையா அப்படின்னா, ஆமாம் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எனக்கு வாங்கி கொடுக்க பணம் இல்லை, சூழல் இல்லை, நான் வாங்கி கொடுக்க மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சார். நாங்கள் திருப்பி எதாவது கேட்போம்னா உடனே இப்போ சேலை வாங்கிட்டு கொடுத்துறவா அப்படின்னு கேட்டார். சரி வாங்க அப்படின்னோம். சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு அவங்களும் வந்தாங்க, அவங்க மனைவியும் வந்தாங்க. டக்குன்னு சேலை எடுத்து அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த அம்மா டக்குன்னு காலில் விழுந்துச்சு, சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து, சாமி நீ தானே தெய்வம், ரொம்ப நன்றி அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம்னா, ஒரு 40 வருஷமா சேலை வாங்கி தரல அந்த அம்மாவை வந்து சேலை வாங்கி கொடுத்துருக்காரு. கோவம் வரணும்ல, 40 வருஷம் ஆச்சு எனக்கு இன்னும் தரல, இப்போ தரியான்னு கோவம் வருமானு பார்த்தா கோவம் வரல. அந்த அம்மா சாஸ்தாங்கமாக நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அது இன்னும் காதில் கேட்டே இருக்கு. கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழிச்சு 60 வயசுல இப்போ நான் சேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, இப்போ இந்த சேலையை நான் கட்டிட்டு எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த சேலை வந்து ஜிகு ஜிகுன்னு பட்டு மாதிரி சேலை. 60 வயசுல கெட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, வயசு 60 ஆகுது இப்போ போய் சிவி சிங்காரிச்சிட்டு போயிட்டு இருக்கா, இவனா காலேஜ் படிக்க பிள்ளையான்னு கேட்பாங்க. இப்போ எனக்கு இந்த சேலை இருக்கு, இருந்தாலும் என்னால் கட்ட முடியல அப்படின்னு அம்மா சொன்னிச்சு. சேவிங் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே போல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய கோயிலில் போகும் பார்ப்பேன், இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வயதான அப்பா அம்மாக்களை வந்து கோயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க டூரில், இந்த டூர் பேக்கேஜில். அப்போ எல்லாரும் போகும்போது இந்த டூர் ஆப்ரேட்டர் வந்து ஜல்தி 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 ஜல்லி ஆய் 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 அப்படின்ட்டே இருப்பாங்க. ஆனால் அது 2 வயசானவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போயிட்டு வந்துருங்க நான் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அவங்க நடக்க முடியாது, முட்டி வலி இருக்கும், நடக்கவே முடியாது, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி முடிச்ச பிறகு இவங்க நேராக போய் வண்டியில் ஏறி உட்காருவாங்க. அவங்க ஒரு நாள் சுற்றி பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணவு ஒத்துக்கிறது இல்லை, கிளைமேட் ஒத்துக்கிறது இல்லை, உடல் ஒத்துழைக்கிறது இல்லை. அன்னைக்கு தேதிக்கு அவங்களோட பொருளாதாரம் பெரிய சப்போர்ட் பண்ணலை. இன்னைக்கு அவங்களுடைய மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ பொருளாதாரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஆனால் அவங்க உடம்பு இப்போ சப்போர்ட் பண்ணலை. அவங்களுக்கு இந்த அனுபவத்தெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு தோணுது, ஆனால் அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க உடல் ஒத்துழைப்பது இல்லை. உடல் ஒத்துழைக்காதனால இப்போ அவங்க போனா போதுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிப்பதாக நடிக்கிறார்கள். நானும் காசிக்கு போயிட்டேன், நானும் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டேன், நானும் ஹரித்வார் போயிட்டேன்னு அவங்க அதை போனதாக அவங்களே ஏமாத்துறாங்க. அவங்க போகலை, அந்த அனுபவத்தை அவங்க பெறலை. மாறா ஒருவேளை அது சிறு வயதில் அவங்க பெற்றிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக நம்மகிட்ட பலர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பணம் வந்து விட்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பின்னால் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். நெவர். நான் எழுதி வச்சுக்கோங்க, பணம் இருப்பதனால மட்டும் உங்களுக்கு எல்லா அனுபவமும் கிடைத்து விடவே செய்யாது. பணம் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்காது. அனுபவம் வேற, பணம் வேற. சில விஷயங்களுக்கு பணத்தை பார்க்காமல் அனுபவத்திற்காக நீங்கள் செலவு செய்வது மட்டுமே நலம். இல்லைனா நான் என் ஷோவில் சொன்ன மாதிரி ஒரு 60 வயதில் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் மகனோ மகளோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இத்தனை வயதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்குது, அந்த ஏஜில் கிடைச்சிருந்தா என்னுடைய சந்தோஷமே வேறன்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்ககிட்ட பதில் இருக்காது. டெப்ஸ் ஆர் பேட் ஈவன் அட் 2026. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் கிரெடிட் கார்டுடைய பெனிட்ரேஷன் வந்து 5-6% தான். யூஎஸை காட்டிலும் மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் கிரெடிட் கார்டுடைய பெனிட்ரேஷன் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டு என்பிஏவாக இருக்கக்கூடிய நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக இருக்கு பார்த்தீங்களா, பேட் லோன்ஸா, அதோட வேல்யூ மட்டும் 6000 கோடி. 4000 கோடியிலேருந்து 5000 கோடி ஆச்சு, 5000 கோடியிலேருந்து இப்போ 6000 கோடி. ஏன்னா நம்ம கிட்ட என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்குது கடன் அப்படிங்கிற உணர்வே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ கார்டு வருது தேய்க்கிறோம், அதை பில்லை கட்டுறோம், முடிஞ்சு போச்சு. கார்டு வருது தேய்க்கிறோம், பில்லை கட்டுறோம், முடிஞ்சு போச்சு. இல்லையா வேற எவன்கிட்ட கையேந்திரம், முடிஞ்சு போச்சு. நோ, ஆக்சுவலாக நம்ம வாங்குறது கடனுங்க ஃபீல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், நீங்களாம் வளரும் காலகட்டத்திலேயோ நான் வளரும் கூட பார்த்துருக்கேன்.
2000 ஸ்டார்டிங்ஸில் 90s எண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் அன்பை முறிக்கும்னு சலூன் கடையில் அப்புறம் நிறைய டீ கடையில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கடன் கேட்டாலே பின்னால் திரும்பி பார்ப்பாங்க, கடன் அன்பை முறிக்குன்னு போட்டுருக்கு பார்க்கலையா அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா கடன் வந்து பேட் அப்படிங்க ஒரு சைக்காலஜியில் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் லிபரலைசேஷனுக்கு பின்னால் என்ன ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம கடன் அப்படிங்கிறது பேட்லாம் இல்லை, எல்லாரும் வாங்குறோம் நானும் வாங்குறேன். ஏன் அம்பானிட்ட கடன் இல்லையா, டாட்டாட கடன் இல்லையா, அதானிட்ட கடன் இல்லையா, முகேஷ் அம்பானிட்ட கடன் இல்லையா, விஜய் மல்லையோட கடன் இல்லையா, வாங்கிட்டு அவங்களாம் சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு நாம அந்த கடன் நம்மோட ஒப்பிட்டுக்கிறோம். ஆக்சுவலா 2026 மட்டும் இல்லை, 2036, 2046, 2056, 2066 வந்தாலும் பேட் டெப்ட் இஸ் பேட் டெப்ட் தான். நீங்க பழைய கடன் வந்து தப்பு தான், நீங்க செலவுக்காக வாங்கக்கூடிய கடன் தவறு தான். அது 2026, 36, 46, 56 எதாக இருந்தாலும் சரி, நாம என்ன நினைச்சிடறோம்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸுக்காக அன்றாட வாழ்வுக்காக செலவு பண்ணக்கூடிய பணம் தவறு இல்லைன்னு நினைச்சிடறோம். நோ, அதை நீ கடனா வாங்கினா இட்ஸ் அ பேட் லோன் தான், பேட் டெப்ட் தான். அந்த ஃபீல் நமக்கு வரணும். ஏன் நம்ம நினைக்க மாட்டோம்னா நம்மளுடைய பொருளாதார சூழல் வளர ஆரம்பிக்குது, அப்போ நமக்கு அடுத்தடுத்த லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ் பண்ணணும்னு தோணுது. தப்பே கிடையாது, நம்ம வளரும் போது லைஃப் ஸ்டைல் என்ஹான்ஸ் ஆகிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைல் எதை வைத்து என்ஹான்ஸ் ஆகுதுங்க தான் முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் விற்பதற்கு அவங்க என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. உங்க மொபைல்ல இருந்துச்சு, இன்னைக்கு உங்க மொபைல்ல யார் மொபைல்ல 3.5mm ஜாக் இருக்கா? இல்ல. ஏன் 3.5mm ஜாக் இருந்துச்சுன்னா உங்களை ஏர்பாட் யார் வாங்குறது, ப்ளூடூத் ஹெட்செட் யார் வாங்குறது? நீங்க எல்லாம் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதனால அதை டிஸ்கரேஜ் பண்ணணும். அப்போ டிஸ்கரேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல வேற வேற அடிஷன் மாத்தணும். அப்போ ஒரு பெரிய பெரிய ப்ராடக்ட் விற்கிறவர்கள் கூட அவங்களுக்கு தேவையானதை மாத்தி மாத்தி பண்றாங்க அப்படின்னா சேல் பண்றதுக்காக. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளுடைய வேல்யூ விட நமக்கு தெரியணும். இல்லைன்னா நம்மளோட பேட் டெப்ட்னே தெரியாம போயிடும். இன்னைக்கு தேதிக்கு சோஷியல் மீடியா தொடர்ந்து பலரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது, பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு. இல்லையா? எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்பதை? வெகு சில கைகள் தான். ஓகே, ஆக்சுவலா பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு சொல்றதுல வந்து பார்ஷியலி ட்ரூ அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலா லிட்டரலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது, பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது. ஆனால் பணத்தால் உங்கள் சுயமரியாதை காப்பாற்றப்படலாம், பணத்தால் புது நம்பிக்கை பெறலாம், பணத்தால் நீங்கள் பாதுகாப்பாக உணரலாம். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட பணம் இல்லை, அர்ஜென்ட்டாக உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க, கையில் பணம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் பணம் இல்லை, உங்கள் சொந்தக்காரங்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யாருக்கிட்டேயோ போயிட்டு கொஞ்சம் பணம் வேணும், அவசரமாக ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் பணம் வேணும்னு நீங்கள் கேட்கணும். ரைட்? அப்படி கேட்கும்போது உங்களுடைய சுயமரியாதை என்ன ஆகும்? கம்மியாகும். ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது உங்க சுயமரியாதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப் கீழே தான் இறங்கும். உங்ககிட்ட பணம் இல்லை, ஒரு இடத்துக்கு போறீங்க, திடீர்னு எதிர்பாராத செலவாக ஏதோ மருத்துவ செலவோ ஏதோ ஒன்று வந்துருது, உங்ககிட்ட பணம் இல்லை, என்ன உணர்வீங்க? பாதுகாப்பு இல்லாமல் உணர்வீங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னு பாதுகாப்பு இல்லாமல் உணர்வீங்க. அப்போ பாதுகாப்போட உணரணும் அப்படின்னா பணம் அவசியம், செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும்னா பணம் அவசியம், புது நம்பிக்கையோட இருக்கணும்னா பணம் அவசியம். ஸோ பணம் எப்படி பார்த்தாலும் அவசியம்தான். மணி இஸ் நாட் எவ்ரிதிங், பட் எவ்ரிதிங் நீட்ஸ் மணி. இதான் philosophy ஆஃப் லைஃப். மற்றும் சந்தர்ப்பத்தில், அழகான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். நீங்க பல பேரை கேள்வி கேட்றீங்க, பட் இவரை ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஒன்று கேட்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு, முன்ன வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை. பட் இந்த மார்க்கெட் வந்து இவ்வளோ பெருசாகுங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சா? அது ஒன்று. அண்ட் இன்னொன்று என்னன்னா, பல பஞ்சாயத்தை சமாளிச்சிருக்கீங்க, எப்படி இப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்? அது அப்படிதான். நீங்க மார்க்கெட்றது வந்து என்ன யூடியூப் இந்த மார்க்கெட் சொல்றீங்களா இல்ல பொதுவாக யூடியூப் மார்க்கெட் நீங்க பண்ற ஃபினான்ஷியல் ரீதியாவோ இல்ல டெக் ரிலேட்டடாவோ அவ்வளவு பெரிய மார்க்கெட் இல்ல, இன்னைக்கு ரொம்ப பெருசாயிடுச்சுல. இந்த மார்க்கெட் இவ்வளவு பெருசாகுங்கிற ஐடியா உங்களுக்கு அப்பவே இருந்ததான்னு கேட்டேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் வெஸ்ட் ஹேப்பன்ஸ் ஹியர். அது ஃபர்ஸ்ட் நார்த் நடக்கும், அப்புறம் இங்கே நடக்கும், அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் பியூடிஃபை ஏரா அந்த டைம். ஸோ பியூடிஃபை வந்து ஒரு டைம் ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபராக வந்து அவர் பெருசாக அந்த ஒரு யூடியூபருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது அந்த டைமில். அப்படி இருக்கும்போது அங்கே பார்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் யூடியூப்பில் பண்ண வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பட் ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் நோ, லைக் யூடியூப்பில் காசு பண்ண முடியும்னு கூட தெரியாது. ஸோ அப்படி தான் வந்தது. பட் அதான் இப்போ நிறைய பண்ணுறீங்களே, பண்ணி தானே ஆகணும், வண்டியோட தப்பே இல்லை, பண்ணலாம், தப்பே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு காசு கட்டலாம் அட்வொகேட்ஸுக்கு. ஆமா, அவங்க நிறைய கேட்பாங்க ஒவ்வொரு ஹியரிங்குமே. ஸோ அது இருக்கு. அண்ட் கம்மிங் டு த கான்ட்ரவர்சிஸ் அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் கேம். எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் பார்ட் ஆஃப் கேம். நம்ம வந்து நீங்கள் சொன்ன ஆப்வியஸ்லி ரிஸ்க் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ வாட் எவர் யூ டூ அதில் எவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம்
எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களோட கரேஜ் என்னது ஒரு கேள்வி இருக்குது எல்லா இடத்துலையும். வாட் இஸ் யுவர் கரேஜ் லெவல்? அந்த லெவல் தான் த லெவல் யூ ரீச். ஸோ எங்கே போகிறதா இருந்தாலும் ஸோ அந்த கரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு கேள்வி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து தைரியம் இருக்குது இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு, அண்ட் புது புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போனோன்னா கஷ்டமாக தான் இருக்கும். செகண்ட் டைம் போகிறது நார்மல் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் வரும்போது கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைம் வரும், அப்படியா, ஓகே ரைட்டு, நெக்ஸ்ட் என்ன அட்வொகேட்டுக்கு காமிச்சுங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி போகும். பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் கேம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. எங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. லேப்டாப்லலாம் தங்கம் தேட போயிருக்கீங்க, இப்போ கோல்டு இருக்கிற ரேட்டுக்கு வேற எதுலையாவது தங்கம் தேடணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏன்னா ரேட் அப்படி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் அந்த டைம் அந்த சீரீஸ் பண்ணோம் லேப்டாப்ஸ்லேருந்து கோல்டு எடுக்கிறது, லேப்டாப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில். அப்போ பண்ணும்போது எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக கிடைக்கல. 0.4 கிராம்ஸ் தான் கிடச்சிது. ஒரு 20 kgs ஆஃப் வேஸ்ட்டில் எங்களுக்கு வந்து 0.4 கிராம் கோல்டு கிடச்சிது. பட் ஆக்சுவலாக அது நியர்லி ஒரு பை தியரி 1 கிராம் கிடச்சிருக்கு, 0.9 கிராம் கிடச்சிருக்கணும். பட் நடுவில் நாங்கள் வெங்கட்னு ஒரு கேரக்டர் எங்கள் ஆஃபீஸில் இருக்கா, அப்படி அவர் யூரியா போட விட்டா அப்படி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வரல. பட் எக்ஸ்ரேஸ்லேருந்து சில்வர் இருக்கலாம். ஆக்சுவலாக அது ஒரு கான்செப்ட் இருக்குது. எக்ஸ்ரே ஃபிலிம் இருக்கு இல்லையா, அதில் சில்வர் எடுக்க முடியும். ஸோ அது பண்ணலாமா அப்படின்னு இருக்கோம். இல்லை அகைன் இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஹியூஜ் குவான்டிட்டி பண்ணி ஒரு ரிங்கோ இல்லை ஒரு டாலரோ பண்ணி அது ஒரு வீடியோ பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். இப்படியே எடுத்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிடுவீங்கல்ல? தங்கமா ஏதோ நீ பார்த்து சில்வர் சொல்றீங்க, அப்புறம் நாளைக்கு பிளாட்டினம் சொல்லுவீங்க. அவ்வளோ இல்லை. ஸோ நம்ம என்னன்னா எஜுகேட் பண்ணுறதுக்கு தான் அதுலேருந்து வந்து இது பண்ண முடியும். லைக் ஒரு இதில் வந்து கோல்டு இருக்குது அப்படின்றது வந்து பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக எடுக்க முடியுமான்றது வந்து அதான் அகைன் தட் இஸ் ஆல்சோ கரேஜ் டு டு. ஏன்னா அது வந்து வருமானு தெரியாது, ஆனால் அந்த எண்டு ப்ராசஸ் வரைக்கும் நம்ம போய் ஆகணும். ஓகே, அந்த எவ்வளோ நேரம் அதில் இது பண்ணணும். ஏன்னா அதில் நாங்கள் பண்ணும்போதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் இருந்த இரும்புலாம் வந்து துருப்பிடிச்சி சிசர்லாம் கொட்டிடுச்சாடு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அது ஏன்னா குளோரிக் ஆசிட் அந்த இதெல்லாம் வரும், அது ரொம்ப அசாடஸ் டு பிரீத். ஓகே ஓகே. அண்ட் உங்கள் 2 பேர்கிட்டையுமே இந்த ஒரு கேள்வி. ஆஃப் லேட்டாக நீங்கள் ஃபினான்ஷியலாக நான் இந்த ஒரு தப்பு பண்ணிட்டப்பா, இதை பண்ணியிருக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியலாக நான் பண்ண தப்பா நிறைய பண்ணுவேன். நான் ஏகப்பட்டது பண்ணுவேன். என்னை கேட்க ஒய்ஃப்ட்ட கேட்டால் சட்டம் சொல்லுவாங்க. ரீசெண்டாக ஒரு இடம் ஒன்று வாங்கினேன். பட் வாங்கும்போது அந்த இடம் வந்து நமக்கு தெரியும்ல, இந்த இடம் வாங்கலாம் ஆனால் இவ்வளோ ஒர்த்து இல்லை வாங்கலாம்னு தெரியும். பட் நம்ம கூட இருக்கவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, இது விட்டால் கிடைக்காது, போனால் வராதுன்னு. நமக்கு எல்லாம் தெரியும், போனால் வராதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, போனால் கூட வரும்னு. ஆனால் மனசு கேட்காது. நமக்கு வந்து ஒரு மாதிரி டெம்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த டெம்டேஷன் நடுவில், அந்த ப்ரெஷருக்கு நடுவில், ரொம்ப சூழலுக்கு இதில் நான் வாங்கின ஒரு லேண்டை வந்து வாங்கின அமௌண்ட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கினதான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த டெம்டேஷனால் அகைன் இது எல்லாரும் பண்ணுற தப்பு தான். பட் அந்த நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சுது, ஐ நோ ஐ எம் மேக்கிங் எ மிஸ்டேக்னு. பட் ஸ்டில் வந்து நான் இப்போ பேசும்போது சொன்னேன்ல, நம்ம கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து தோணாதுன்னு. அப்படி நான் கோல் போஸ்ட்டை மாற்றினதோட விளைவாக நான் அதில் வந்து நிறைய மொமெண்ட்டை வந்து அந்த கைட்லைன் வழியை தாண்டி நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த கோல் போஸ்ட்டை மாற்றுறேன்னு சொன்னது அவங்களுக்கு இல்லை, எனக்கு தான். ஸோ நான் வந்து ஃபினான்ஷியல் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா வந்து ஆக்சுவலாக நான் ஃபினான்ஷியல்ன்றதோட ஆக்சுவலாக ப்ரோ சொன்னதில் வந்து ஒரு மேட்ரு இருக்குது, உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது. என்னோட எப்பயுமே சொல்கிறது தான், நான் இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு அது பண்ணணும். அண்ட் ஆல்சோ என்னன்னா இஃப் யூஆர் பிஸ்னஸ் சொன்னால் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போது நான் ஒரு ஜாபில் இருக்கேன், என்னால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னா நான் வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் பிஸ்னஸ். அந்த நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு பார்ட் ஆஃப் லைக் அதில் அந்த கம்பெனி என்னோட கம்பெனி மாதிரி தானே. ஸோ அப்படி தான் போது. பட் இஃப் யூ ஹேவ் அ பிஸ்னஸ், இன்வெஸ்ட் ஆன் தட் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட். அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஆர் இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல்னா இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு எதுவும் கற்றுக்க மாட்டேன், மைண்டை மூடி வச்சுருப்பேன்னா யூ கான்ட் வின்ல இந்த இதில். அந்த மாதிரி நான் என்ன பார்க்குறேன்னா வந்து பீப்புளில் கொஞ்சம் நான் சில இடங்களில் வந்து முன்னாடியே சில விஷயங்கள் லைக் எனக்கு பிஸ்னஸ் கம்பெனியில் சொல்கிறேன், ஓகேங்களா. சில இடங்களை இவங்களை இங்கே வச்சிருக்கக்கூடாது, அங்கே வச்சிருக்கணும், அங்கே வச்சிருக்கணும், இங்கே வச்சிருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய தவறுகள், அந்த மாதிரி தவறுகள் பண்ணதுனால ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நிறைய லாஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக நீங்களுமே சொல்லியிருக்கீங்க கிரியேட்டர்ஸ் எல்லாம் நிறைய லேக்ஸில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு.
அது எந்த அளவுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உண்மையாக இருக்குது. இன்னொன்று, நீங்கள் 2 பேருமே எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட ஒரு மந்த்லி சேலரின்னு வச்சுக்கலாமே, அந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? அண்ட் இது மஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா அந்த பர்சன்டேஜ் ரேட் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னுடைய மந்த்லி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது கிடையாது, என்கிட்ட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுங்கிறது கிடையாது. ஏன்னா நான் சொன்னால் இவ்வளோ பூமராக கூட நினைப்பாங்க என்னைய. எங்க சின்ன வயதுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம், ₹1 கூட கடன் எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு. நான் அது எவ்வளோ தூரத்துக்கு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, நான் கிரெடிட் கார்டே இல்லாமல் இருந்தேன். கிரெடிட் கார்டே யூசேஜ், எனக்கு கிரெடிட் கார்டே கிடையாது. என்னை பார்க்குறவங்களாம் கேட்பான், கிரெடிட் கார்டு இல்லையா அப்படின்னு. கிரெடிட் கார்டு இல்லை. அது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஃபாரின் போகும்போது நிறைய ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது வைக்கும்போது நான் சிக்கலை மாட்டிக்கிச்சேன். அப்போ தான் வந்து சரி ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஹையர் அண்ட் அவைலபிளாக இருந்துச்சு. ஹையர் அண்ட் வேண்டாம், வேல்யூ கம்மி பண்ணி கொடுன்னு. அப்போ பேங்க்கில் இருக்கவே கேட்டான், எதுக்கு நீ வந்து வேல்யூ கம்மி பண்ணிக்கிற, உனக்கு வேல்யூ ஜாஸ்தியாக தானே இருக்குது, நீ ஏன் கம்மி பண்ணு. வேண்டாம் எனக்கு 1 லட்சத்துக்கு கம்மியாக கொடுங்க சார், உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி என்னோட கிரெடிட் கார்டோட வேல்யூ வந்து ஸ்பெண்டிங் லிமிட் இருக்குல்ல, ₹1,00,000. அந்த ₹1,00,000 என்ன பண்ணுவோன்னா, இப்போ எங்கேயாவது போய் கடையில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த நிமிஷம் ஆப்பில் போய் பே பண்ணிவிடுவேன். இந்த அளவுக்கான ஒரு ட்ரெடிஷ்னலான பூமர்னு வச்சுங்களேன். ஏன் அப்படின்னா எனக்கு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இதுக்கு கிரெடிட் கார்டு வாங்குவானே, பில்லுன்னு ஒரு டேட் இருக்குது, அந்த டேட்டில் கட்டினா போதும்னு. ஆனால் என் மைண்டில் என்னென்னா பேக் ஆஃப் த அமௌண்ட்டில் ஒருத்தருக்கு ஒரு ₹10,000 கொடுக்கணும், அது பேங்கரை கேட்க போகிறது இல்லை, ஆனால் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கேருந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என் வேல்யூவாக எனக்கு இருக்கக்கூடிய கடன் அடைக்கிறது அதில் தான் என் ஃபோக்கஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு டிப்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை அடைக்கிறது தான் எனக்கு ஃபோக்கஸாக இருக்குமே தவிர எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ மோரார்லெஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, என் சேலரியில் ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணி வைப்பேன். பட் மேபி ஒரு மந்த்தில் எக்ஸ்ட்ராவாக ரெவன்யூ வருது அப்படின்னா அதை 30 or 40 மாற்றிப்பேன். பட் ஸ்ட்ரிக்ட்லி வந்து 20%ங்கிறது உண்மை. பட் அதுக்கப்புறம் எவ்வளோ ஏற்றுறங்கிறது வந்து என் கடன் எவ்வளோ அடையுது அந்த ரேஷியோ பொறுத்து. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ என் பேர்லேயும் கொஞ்சம் கடன் இருக்குது, என் ஒய்ஃப் பேர்லேயும் கடன் இருக்குது. ஏன் பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கடன் டக்குன்னு அடையும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ₹100 இருந்தாலும் ₹100 அனுப்பிடுவேன். அந்த பேங்க்கில் அடைச்சிருந்த கடனை திரும்பி வாங்க போகும்போது இந்த கோல்டு பிளட்ஜர் இருப்பார்ல, அவர் பார்த்து கேட்பார், என்ன சார் ₹100 ₹200 அனுப்பிடுறீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்னா ₹9,000 பில் வருஞ்சுங்களேன், அது ₹1000 வச்சிருப்போம்ல, என்ன பண்ணுவேன்னா ₹100 டக்குன்னு மாற்றிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குரூசியலாக பேக் ஆஃப் த மைண்டில் எனக்கு ஒருத்தருக்கு ரூபா கொடுக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி மைண்ட் இருக்கிறதுனால என்னால் வந்து இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இது சரியான முறை நான் சொல்லலை, ஆனால் நான் அப்படி பழகிட்டேன், அதனால இது இருக்கு. பட் இதை ஃபாலோ பண்ணி நான் சொல்லலை. அப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்னேன்னு எடுத்துக்கூடாது. இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு ஃபாலோ. பட் நான் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால அதை பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்ளி நான் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஒரு 40% 50% மாற்றலான்னு பார்க்குறேன். இந்த கடன்லாம் முடிச்ச பிறகு மாற்றிடுவேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மார்க்கெட் அகாடமிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மிஸ்டர் செல்லா அண்ட் ராஜேஷ் அண்ட் கணேஷ். ஸோ இவங்களோட எஃபோர்ட் தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிக் மீட்டிங்காக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ என்ரிச் மணி வந்து நாங்கள் ஒரு ஸ்மால் யூனிட் கம்பெனி. மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு டி நகரில் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தோம். ஸோ வெறும் 4 மெம்பர்ஸ், நான், தீப்தி, ஹேம்நாத், செல்வா அண்ட் இன்னும் 2-3 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த கம்பெனி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அக்ராஸ் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 300 எம்ப்ளாயீஸ். ஸோ நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் டெடிகேஷன், கன்சிஸ்டன்சி. சில விஷயங்களை நான் கன்சிஸ்டன்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ரிசல்ட் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாமே ஒரு பேட்டர்னாக இருக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி பின்பற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்மால் ரிசர்ச் யூனிட் வச்சுருந்தேன். ரிசர்ச் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2-3 பேர் தான் ஒரு ரிசர்ச் அவுட்லுக் கொடுக்கறது, டிப்ஸ் கொடுக்கறது. இதுதான் அந்த டைமில் அந்த மார்க்கெட் கண்டிஷனில் அது ஒரு சூட்டபிளான ஏரியா வந்தது. ஸோ அதை நான் ஆரம்பித்து கொண்டு போக ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. ஏன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு அடுத்து ஒரு ஸ்டாக் புரோக்கர். இன்றைக்கி நிறைய பேர் சப் புரோக்கராக, இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க. ஸோ எனக்கு என்ன ஆசை வந்ததுன்னா, நான் வந்து ஒரு பிகம் மெம்பராக வரணும் அப்படின்னு ஒரு சப் புரோக்கர் எடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிருப்பேன். நிறைய பேருக்கு என்னோடய ஸ்டோரி தெரியாதுங்கிறதால நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் ரிப்பீட்டடாக பண்ண விஷயம், ஒரு சப் புரோக்கர்லேருந்து ஒரு மெம்பர் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தொகை தேவைப்பட்டது. அதுக்காக மறுபடியும் அந்த சப் புரோக்கர்லேயே சம்பாரித்து நாங்கள் ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெல்த் டெக். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தை வரும்போது எங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் புரோக்கிங்லேருந்து நாங்கள் வந்து ஒரு கன்வெர்ட் டு டெக்னாலஜி பக்கமாக நாங்கள் போகலான்னு முடிவு பண்ணோம். ஏன் அப்படின்னா, உலகமே வந்து மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிட்டுருக்கு. நாங்கள் அப்போ வெறும் ஆஃபீஸை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு பில் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி இன்றைக்கி கிட்டத்தட்ட டெக்னாலஜியில் வி ஆர் த டாப் 5 புரோக்கர்ஸ்க்கு ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தானே இருப்போம். ஸோ வி பில்ட் நம்பர் 1 இந்தியா அப்படி சொல்லலாம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து ₹10 SIP அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம்.
ஸோ என்ரிச்சோடைய ஆர்கா இந்த ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ ரீசெண்டாக இப்போ ஆர்கா சார்ட், இப்போ அந்த 10 rupees எஸ்ஐபி இருக்கட்டும், ஒரு நம்ம ஃப்ளோவில் போகலாம். ஆர்கா சார்ட். ஸோ இந்த ஆர்கா சார்ட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு மிகவும் பரிச்சயமான ஒரு சாஃப்ட்வேர். ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்ல்டில் இருக்கிற ட்ரேடிங் வியூ அல்லது இன்னொரு சில சாஃப்ட்வேர்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லி நிறைய பே பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 1,75,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுற மாதிரி 1 இயருக்கு. மினிமம் வந்து ஒரு 4,000 3,000லேருந்து ஸ்லாப் இருக்குது. இதை நான் பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேரை போய் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பிளான் பண்ணி போய் நான் காசு கேட்டால் 50 lakhs per year நீங்கள் பே பண்ணணும். ஆனால் அதில் நான் வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் கொடுக்க மாட்டேன். நான் என்னோடய யூஸர் தான் கொடுப்பேன். உங்கள் யூஸர் கொடுக்கணுன்னா நீங்கள் காசு கொடுத்தாலும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. பெரும்பாலும் இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் கிடச்சிது. அதுக்கடுத்து நான் அப்பயே சொல்லிட்டு போனேன், இந்தமாரி ஸ்டேஜை நான் உருவாக்குவேன். எனக்கு வந்து ஒரு அடம்ட் இருக்குது, நான் ஒரு வில்லேஜ் பையன், எனக்கு வந்து ஒன்று கிடைக்கலன்னு வச்சிங்களேன், அதை எப்படியாவது நான் வந்து மீட் எடுத்துருவேன். இல்லைங்கிற வார்த்தையை என் காதில் கேட்காது, கிடையாதுங்கிற வார்த்தையை என் காதில் விழாது. ஸோ அந்த 2 வார்த்தையை நான் வந்து வெறுக்கிறாள். அப்போ இந்த ஆர்கா சார்ட் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓனாக சார்ட்டை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பில்ட் பண்ணோம். இதில் நீங்கள் பார்க்குற இந்தியாவிலே பெஸ்ட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அஸ் அ ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி என்ன சார் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆர்கா சார்ட்டில் நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பை அபோன்னு சொல்லுவார் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டு, செல் பிலோன்னு சொல்லுவார். பை அபோன்னு வந்து மேலே வாங்குறதுக்காட்டி எட்டி பார்க்கறதுக்காட்டி மேலே போயிடும். எப்படி பிடிக்க முடியும்னா, பை அபோ செல் பிலோன்றத நீங்கள், அதாவது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்னு போடுவாங்க, ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர்னு போடுவாங்க. நிறைய பேர் பல கோடி எழுந்த பிறகு தான் அந்த ஆர்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிறவங்க இருக்காங்க. நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஆர்டரில் வந்து எதுவும் ப்ளேஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ டார்கெட்டை வந்து மார்க்கெட் ஆர்டராக போடுங்க, ட்ராக் பண்ணி மேலே மூவ் பண்ணுங்கள், டார்கெட் செட் பண்ணிக்கும். அப்படியே கீழே மூவ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கும். ஒருவேளை நீங்கள் டார்கெட் பாயிண்ட்டு சார்ட் வச்சுருக்கீங்க, ரெசிஸ்டன்ஸ் லைனு, அதை மார்க் பண்ணி இந்த இடத்த எனக்கு டார்கெட் வேணும்னு செட் பண்ணிங்கன்னா செட் ஆகிக்கும். நீங்கள் மறுபடியும் மாடிஃபைலாம் பண்ண வேணாம், நீங்கள் எங்கே வேணுமோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். எங்கே வேணுமோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு பில்டிங் இந்தியாவில் கிடையாது, உலகத்துலேயும் கிடையாது. ஸோ ஒரு தமிழகத்தில் ஒரு வில்லேஜ்லேருந்து கிளம்பி வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் சைடில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரி, ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த சார்ட்டு பை செல்லு, இந்த ட்ராக் அண்ட் ட்ராப்பு, அதிலே மல்டி கலரு. இப்போ எனக்கு வந்து கேண்டிலில் கலர் வேணும், உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணும்னா மாற்றிக்கலாம், தீம் வச்சுக்கலாம், கலர் வச்சுக்கலாம், சவுண்ட் வச்சுக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அனிமேஷனே பண்ண முடியும். அதுக்கான டூல்ஸு இப்போ சிபிஆர் சார் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் கோம்பை சங்கர், அவர் இண்டிகேட்டரையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது இண்டிகேட்டர் பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இண்டிகேட்டரை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டிகேட்டர் வேணும்னா நாங்களே பில் பண்ணி தருவோம். ஸோ இண்டிகேட்டர் ஃபுல்லாகவே இருக்குது. ஆர்டர் எக்ஸிக்யூஷன் இன்ஜின் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு தேவையான மார்க்கெட் வாட்சோ அல்லது வந்து உங்களுக்கு தேவையான ஆர்டர் புக்கோ, உங்களுக்கு தேவையான யாராவது ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, நான் சொல்கிறது அப்படியே மேலே ஏறும், நான் சொன்னால் கீழே இறங்கும், அவரை கூப்பிடுங்க. எங்கே ஏறும்னு சொல்கிறீங்களோ அதை ட்ராயிங்ஸ் வரைங்க, அந்த ட்ராயிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். அந்த ட்ராயிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணி உங்கள் சார்ட்டு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு செபி அனலிஸ்ட்டாக இருந்து நீங்கள் சொல்கிற இடம் தான் மார்க்கெட் போகுது அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் சார்ட்டை வந்து பிங் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியும். அதுவே எங்களுடைய கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறைய பேருங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னாக்கா, ட்ராயிங்ஸ் வரையவே தெரியாது, அதுவே பெரிய மிஸ்டேக். ஆனால் வரைஞ்ச ட்ராயிங்ஸு கரெக்டாக போயிருக்கான்னு செக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் யாராவது உங்கள் வரைஞ்சி நான் இதை போகும்னு நினைக்கிறேன், இதை இறங்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ட்ராயிங்ஸாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கூட நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 10 rupeesங்கிறது சீப்பாக இருக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணல, எல்லாருக்கும் சேரணுங்கிறதுக்காக தான். இந்தியாவிலே நாங்கள் தான் 3rd largest வால்யூம் ஃபார் த 10 rupees. ஸோ நான் ஹானராக சொல்லியிருப்பேன். நம்பர் ஆஃப் பீப்புளும் சரி, நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷனும் சரி, லார்ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் இன் 10 rupees எஸ்ஐபியை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தமிழகத்தில் நான் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட லாஸ்ட் இயர் கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன்.
ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ நீங்கள் உங்களோட முதலீடை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கற்போம் கற்பிப்போம் சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. ஸோ அடுத்து ஒரு ஸ்பெஷலான அவார்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் ரெகக்னிஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட பல சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஆர்மியில் இருக்க சோல்ஜர்ஸ் தாண்டி இவரோட சோல்ஜர்ஸும் அந்த அளவுக்கு ஈக்குவலா டஃப் கொடுப்பாங்க போல. ஸோ தி அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் மார்க்கெட் எஜுகேஷன் கோஸ் டு மிஸ்டர் நந்தகுமார் அவர்கள். A2D நந்தா அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற a famous YouTuber, revolution create பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்னு சொல்லலாம். Can we have a huge round of applause for A2D நந்தா அவர்கள்? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இவரோட வீடியோவை கடந்து வராம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எவ்ரிவேர் சார் இஸ் ட்ரெண்டிங், நம்ம எல்லாருக்குமே தெரியும். லெட்ஸ் வெல்கம் பட்ஜெட் பத்மநாபன் சார் அவர்கள் on to the stage please. ஸோ இதுதான் 12 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் ஃபார்முலா, சேவிங்ஸ் வர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டார்ட் ஏர்லி, இஎம்ஐயோட நியூ டெஃபினேஷன் வந்து ஈஸி மணி இன்டெலிஜென்ஸ், தென் எஸ்ஐபி, டாப் அப் எஸ்ஐபி, crorepati ஃபார்முலா, இன்ஃப்ளேஷன், அன்னோன் எனிமி, காஸ்ட் ஆஃப் டிலே, investing patience outweighs intelligence, good loan versus bad loan, and goal based investment. So இந்த ப்ராவர்ப் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெயிலிங் டு பிளான் மீன்ஸ் பிளானிங் டு ஃபெயில். சில பேர் கேட்பாங்க, சார் பிளான் பண்ணால் மட்டும் எல்லாம் சக்ஸஸாக நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. பிளான் பண்ணால் எல்லாம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நடக்காது. ஆனால் பிளான் பண்ணலைன்னா 100% வந்து ஃபெயிலியர் வந்து கேரண்டீட். ஸோ பிளான் பண்ணும்போது என்னென்னா அட்லீஸ்ட் 80 to 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம மோரார்லெஸ் அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். நம்மளுடைய ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் வந்து இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 20,000 ருபீஸ் இன்னைக்கு ஆவரேஜ் சேலரி வந்து இன்னைக்கு ஒரு 20,000ங்கிறது ஒரு ஆவரேஜ் சேலரி. சப்போஸ் நீங்கள் 2 லட்சம்னா இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணீங்க. ஸோ இந்த 20,000த்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2,000 ரூபாய், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முதல்ல வந்து எடுத்து வைக்கணும். உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 2,000 ருபீஸை எடுத்து வச்சிருங்க. ஸோ யூ லெஃப்ட் வித் ஒன்லி 18,000. அதில் வந்து 5,000 ருபீஸ் வந்து மேக்ஸிமம் யூ கேன் கிவ் இட் டு ரெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ரிமைனிங் 10,000 வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா வச்சுங்க. இன்னொரு அதர் எக்ஸ்பென்சஸ் 2,000 ருபீஸ் அது வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பட்ஜெட்டிங் டெக்னிக்ஸ். நீங்கள் சில பேர் கேட்கலாம், சார் 20,000 ரூபாவில் வந்து கொஞ்சம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அதே 20,000 ரூபாவில் 18,000 ரூபா சம்பாதிக்கிற மக்களும் இருக்காங்க, 15,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து என்னென்னா டிஃபிகல்ட்டுனா எஸ் டிஃபிகல்ட், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அது கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, இந்த ஃபார்முலா தான் ஏர்னிங்ஸ் மைனஸ் ஸ்பெண்டிங் ஈக்குவல் டு சேவிங்ஸ். இதில் என்ன ஆகிடுதுன்னா, ஏர்னிங் நம்ம மந்த் ஆன் மந்த் ஏர்ன் பண்ணுறோம், ஸ்பெண்டிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்னிங்கை விட ஜாஸ்தியாக இருக்குது. தென் சேவிங்ஸ் வந்து வில் பி அ கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன், நம்ம ஏர்ன் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த முதல்ல அந்த 2,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு தென் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னதுன்னா ஈஸியாக அதை வந்து மீட் அவுட் பண்ணலாம். எகெயின் இது வந்து சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் இட் இஸ் வெரி மச் பாசிபிள். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து முன்னாடியே சொல்லணும், நான் வந்து இந்த பர்டிகுலர் முதலீட்டில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர் சேவிங்ஸில் வந்து நான் வந்து ஒரு 1 இயர் இருக்கேன், 2 இயர்ஸ் இருக்கேன், 3 இயர்ஸ் இருக்கேன் அப்படின்னதுன்னா அந்த பீரியட் பேஸ்ட் ஆன் த பீரியட் உங்களுக்கு 6%, 7%, 8%ங்கிற மாதிரி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் வந்து மோரார்லெஸ் அது வந்து கேரண்டீடாக இருக்கும். வேறஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா தெர் இஸ் நோ கேரண்டி. நீங்கள் வந்து முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 1 இயர், 2 இயர்ஸ், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரியேட்ஸ் வெல்த், சேவிங்ஸ் வந்து ஜஸ்ட் ப்ரிசர்வ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ப்ரிசர்வ் கூட கிடையாது. ஸோ நிறைய பேர் இந்த ஹோம் லோனில் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 திங்ஸ் ஹோம் லோனில் பண்ணுறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கம்மியான அமௌண்ட் மட்டும் அப்ஃப்ரண்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து ப்ரீபே பண்ணுறாங்க சீக்கிரமாக. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, அவங்க வந்து டியூரேஷன் வந்து 30 வருஷம் டியூரேஷன்னா 20 வருஷம் எடுக்கிறாங்க. இந்த 3மே பண்ணக்கூடாது.
எனக்கு டைம் இல்லை, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 3 வந்து பண்ணாத ஆளுங்களே கிடையாது. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ நம்ம கிடைச்சக்கூடிய லோன்லேயே வந்து பெஸ்ட் லோன் வந்து ஹோம் லோன், விச் இஸ் அவைலபிள் அட் 7-8% அண்ட் லாங் டேர்ம் டெட். அதை வந்து அட் எனி காஸ்ட் நீங்கள் வந்து க்ளோஸே பண்ணலாம். Let's give a big hand for Mr. Jagadishan Avargal, popularly known as IT Jagan, onto the stage please. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோம், ரெண்டாவது என்ன பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணோம், மூணாவது வந்து என்ன பண்ணோம், ஹெட்ஜிங் பண்ணோம். இந்த ஹெட்ஜிங்கில் தான் எது வருது, ட்ரேடிங் வருது. ஸோ நீங்கள் பெரும்பாலான ஆட்கள் எவ்வளோ பெரிய ஆளாக எடுத்துக்கங்க, வாரன் பஃபெட் கூட எடுத்துக்கங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்க போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுவாங்கன்னு? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா பேப்பரில்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ நான் ட்ரேடிங்குள்ளே நான் வரமாட்டேன், ட்ரேடிங் வந்து ஒரு பாவ செயல் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஹெட்ஜிங் கற்றுப்பீங்க? கற்றுக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அதை போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க. அதுதான் இங்கே நான் சொல்ல வருது. ஸோ ட்ரேடரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணலாம். அந்த கோலட்டரில் வச்சு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அந்த கோலட்டரில் வச்சு பின்னால் பிஸ்னஸ் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா அந்த கோலட்டர் யூஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வந்து மஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லாங் டேர்ம் வெல்த் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் ட்ரேடிங் வந்து நான் சொல்கிற மாதிரி ஹெட்ஜிங் பண்ணிக்கங்க. ஹெட்ஜிங் வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்னு ஒன்று இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் செபி ரெஜிஸ்டர்ட் பீப்புள்கிட்ட இருந்து கற்றுக்குங்க, ரைட்டுங்களா? நிறைய பேர் ட்ரேடிங்கில் இருக்கீங்க. எத்தனை பேர் ட்ரேடிங்கில் இருக்கீங்க? ட்ரேடிங் வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்னங்க? இப்போ வேலை செஞ்சால் வரும், இப்போ வேலை செய்யலைன்னா வராது. நீங்கள் வருஷம் 30% ரிட்டர்ன் பண்ணுறதாவே நினச்சிப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கீங்கன்னு நினச்சிப்போம். செபியிலேருந்து ஏதோ ஒரு ரூல் போடுறாங்க, இல்லை எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஏதோ ரூல் போடுறாங்க, நீங்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை பண்ண முடியாது. என்ன ஆகுங்க? அதுக்கு மேலே நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிறதுலே ஒரு டாப் ட்ரேட் பண்ணுறது நல்லா தெரியும்னு வச்சுப்போம். அப்படியே வச்சுக்கிட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசட்டை கிரியேட் பண்ணி அந்த அசட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பிளட்ஜ் பண்ணி அதுலேருந்து ட்ரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஒரு ட்ரேடருங்கிறது யாருங்க? பை செல் பண்ணுறவனா, பை லோ செல் பண்ணுறவனா கிடையாது. எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவன் தான் ட்ரேடர். ட்ரேடிங்கோட டெஃபினேஷன் இப்படி தான் டிக்ஷனரியில் இருக்குது. எக்ஸ்ப்ளாய்டிங் அண்ட் எட்ஜ் இன் அ கரண்ட் செட்டப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பணம் பண்ணுறவன் தான் யார்? ட்ரேடர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ட்ரேடராக இருந்து நான் பணத்தை வச்சு அப்படியே ட்ரேட் பண்ணி அப்படியே பணம் பண்ணேன்னா நான் பண்ணுற ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் காசு வரும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு காசு வராது. கரெக்டாக இல்லையா? ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும், ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து உங்கள் பணத்தை வந்து ஒரு அசட்டில் பார்க் பண்ணணும். அது வந்து நிஃப்டி பீஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்காக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் திருப்பி எல்லா ட்ரேடர்ட்டும் சொல்லுவேன், உங்களோட ட்ரேடிங்கில் பணம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அது பெரிய தவறே கிடையாது. ஏன்னா அது ஸ்ட்ராட்டஜி காரணமாக இருக்கலாம், இல்லை கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் காரணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம். ஆனால் வருஷம் மார்க்கெட்டில் கொடுக்குற ரிட்டர்னை நீங்கள் எடுக்கலைன்னா அது உங்கள் பாவச்செயல். கரெக்டாக இல்லையா? மார்க்கெட்டில் ஒரு ரிட்டர்ன் வந்து நிஃப்டி பீஸ் கொடுத்துட்டே இருக்கா இல்லையா? 12% சிஏஜிஆர் சோஃபார் ஆக்சுவலி கொடுத்துருக்கா இல்லையா? அந்த ரிட்டர்னை எத்தனை ட்ரேடர் வாங்கியிருக்கீங்க? நீங்கள்? நான் வாங்கியிருக்கேன், இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க, நான் சொல்கிறது ட்ரேடர். ஏன்னா அவங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சிஏஜிஆர் மட்டும்தான் தெரியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் விட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ட்ரேடிங் தானே பண்ணுறீங்க. அது பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் பண்ணுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சே ட்ரேட் பண்ண முடியும்னு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியாது அது? இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லிங் பிஸ்னஸோ இல்லை ஒரு ஃபியூச்சர் பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதோ பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து அந்த அசட்டை வச்சு உங்களால் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங்கும் இன்வெஸ்டர்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து பழகணும். உங்ககிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்க முடியும், அதே மாதிரி ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு நட்பு பாராட்டி பழகணும். அதை விட்டுட்டு ட்ரேடிங் வேற பிஸ்னஸ் வேற அப்படிலாம் பேசக்கூடாது. ஸோ இவர் வந்துட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டை எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் மிஸ்டர் கிருபாகரன் ராஜேந்திரன் அவர்கள். ஸோ மை நேம் இஸ் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாயலாவில் படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு போதுண்டா சாமி இனிமேல் எனக்கு ஐடியே வேண்டாம், நான் ட்ரேடிங் பக்கம் வரேன்ட்டு இதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி இங்கே வந்தால் இங்கே அதை விட பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஐடி குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க ஃபுல் டைம் ட்ரேடராக வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஓவராலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது 21 கோடியிலேருந்து 24 கோடி பேர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. பட் அந்த 24 கோடி பேர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலுமே எஃப்என்ஓவில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 லட்சம் பேர் தான்.
30 லட்சம் பேர் தான் as per NSE டேட்டா படி F1 ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் 1 லட்சம் பேர் தான் ஒரு வருஷத்துக்கே 1 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க ஓவராலாக. ஸோ ஒரு 21 கோடி 24 கோடியிலேருந்து 1 லட்சம் பேர் தான் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலேயே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அதில் வெறும் 2500 பேர் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் 1 கோடிக்கு மேலே ப்ராஃபிட்டே எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஓவரால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க. இப்போ கூட நான் டீ குடிக்கும் போது ஒருத்தர் சொன்னார், நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் ட்ரேடிங் சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க, ஏன்டா அதை பண்ணுற, கேம்பிளிங் சொல்லிடுவாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காமிங்க. ஏன்னா இதுக்கான சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எக்ஸாமோ இல்லை IAS எக்ஸாமோ எழுதி அதில் பாஸ் ஆகிற சக்ஸஸ் ரேஷியோட இதில் சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப 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 கம்மி. ஸோ இருந்தாலுமே இதில் நிறைய பேர் நம்ம டெய்லி பேசிஸில் படிக்கிறோம், எஃபர்ட் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் வாட் செப்பரேட்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கும் ஒரு நான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன, மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெறும் படித்தா நாலேஜ் வந்துட்டா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலான்றதே ஒரு பேட் அசம்ஷன் தான். ஏன்னா நாலேஜ் வந்தவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா IIT IIMல படித்தவங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிருப்பானே. இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் மட்டும் தானே ட்ரேடர் வந்து நீங்கள் IT கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கும் லாஸ் தான், உங்கள் பாஸுக்கும் லாஸ் தான், இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் எதுவாக இருந்தாலுமே இங்கே எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ அப்படின்னா நாலேஜை தாண்டி அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன விஷயமா இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த பர்டிகுலர் ட்ரேடரோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம் அப்படின்றது தான் என்னோடய ஃபோக்கஸாகவே இருந்தது. பட் இருந்தாலுமே அதெல்லாம் அந்த ஜேர்னியெல்லாம் பார்த்து ஆல்மோஸ்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 இயர்ஸ் ஆச்சு இந்த ப்ராஃபிட் ஜோன் வரத்துக்கு. இது ஆல்மோஸ்ட் 1 crore ஆஃப் ப்ராஃபிட் இன் அ இயர், கம்ப்ளீட்லி ஃப்ரம் ட்ரேடிங்கு. எதுவுமே பண்ணல, நான் பெருசாக எனக்கு அகாடமி கிடையாது, பெருசாக நான் எதுவும் டீச் பண்ண மாட்டேன், நான் உண்டு என் ட்ரேடிங் உண்டுன்னு தான் இருப்பேன். பட் அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த 1 கோடி எடுக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம். பட் இருந்தாலுமே அது என்ன ஏதுன்னு பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அது தெரியும் போது தான் ஓகே இதுதான் ஒரு ரியலைசேஷன் பாட்டா அப்படின்றது எனக்கு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் வந்துச்சு. எத்தனை பேர்கிட்ட வாட்ச் லெஃப்ட் ஹேண்டில் கட்டியிருக்கீங்க? ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் 5 minutes இப்போயே உங்களோட வாட்சை லெஃப்ட்டில் கழட்டி உங்கள் ரைட்டில் மாட்டுங்க. இன்கேஸ் நீங்கள் ரைட்டில் கட்டியிருந்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வாட் எவர் இட் இஸ் நெக்ஸ்ட் 5 minutesக்கு மட்டும். ஸோ மாற்றினவனே இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் உங்ககிட்ட வாட்ச் இருக்கான்னு கேட்குற வரைக்குமே உங்கள் மைண்டில் ரியலைஸே ஆகலை என்ன வாட்ச் கட்டியிருக்கீங்கன்றது கூட. நிறைய பேர் வாட்ச் கட்டியிருக்கேன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் லெஃப்ட் ஹேண்டே எடுத்து பார்த்தீங்க. இப்போ சடனாக அந்த வாட்சை ரைட்டில் மாற்றும் போது உங்கள் பிரெயின் வந்து இட் வில் ஸ்டார்ட் கிவிங் யூ சிக்னல்ஸ். என்னன்னா, நீங்கள் பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணிட்டீங்க. பிரேக் பண்ண உடனே இந்த பிரெயின் என்ன பண்ணோன்னா அது ஒரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். இவன் ரொம்ப ஹேபிட்டில் இருந்தான், சடனாக இவன் டிவேட் ஆகிட்டான். ஸோ இப்போ இவனுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிக்னல் கொடுக்கணும்னு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வாட்சோட வெயிட் கூட எனக்கு தெரியல. சடனாக நான் இப்போ ரைட் சைடு மாற்றும் போது ஏதோ ஒன்று எனக்கு இடிக்குது, என்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இடிக்குது. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஹேபிட், நீங்கள் காலைல எழுந்துச்சு இந்த சைடில் பல்லு வளர்க்குறதா இருக்கட்டும், எனி ஹேபிட்டு ப்ரொலாங்டாக ஃபார்ம் பண்ணும் போது அதுலேருந்து பிரேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ இந்த வாட்சை நான் லெஃப்ட்லேருந்து ரைட் மாற்றும் போது எனக்கு எல்லாம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வருதோ, அதே அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் நீங்கள் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிவிட்டு டீவியேட் ஆகும்போது வரும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 100 years பிஃபோர் யூஎஸில் வந்து ஒரு ஆயில் ரஷ் வந்தது. கிணறுனோன்னா ஒரே ஆயிலாக வருமா. அந்த டைமில் எல்லாருமே கிணறு நோண்டினாங்க. நோண்டி நமக்கும் ஆயில் வந்துடும்ன்ட்டு அதில் நிறைய பேர் பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஆயில் ட்ரில்லிங்க்கெலாம் நிறைய காசு ஆகும். அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணார், கிணறு நோண்டினா தானே நமக்கு பிரச்சனை, கிணறு நோண்டுறதுக்கான டூல்ஸை நம்ம கொடுப்போம்னு சொல்லி அந்த டூல்ஸை மட்டும் செல் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா கிணறு நோண்டுறதுக்கான பேங்க்ரப்சி ஜாஸ்தின்ட்டு. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறத விட ட்ரேடிங் எப்படி பண்ணலான்னு சம்பாதிக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்கள் அந்த 2வது பாட்டுக்கு வராதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், நம்ம எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கலான்றது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தட் வில் ஹெல்ப் யூ லாட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.